முத்து சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, நகை மாறி போச்சுப்பா, எப்படி மாறுச்சுன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க. அண்ணாமலை கேக்குறாரு விஜயா கிட்ட. அப்ப விஜயா சொல்றாங்க, நகை மாறி இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. மீனா வீட்டுல இருந்துதான் மாறி இருக்கணும். எங்க வீட்லயே ஒரு திருட்டு பையன் இருக்கானே சத்யா, அவன் தான் இந்த வேலை பார்த்திருக்கணும்னு விஜயா சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, அத்தை, நாங்க உழைச்சு சம்பாரிச்சுதான் சாப்பிடணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல திருடங்கள்லாம் இல்ல, நீங்க வேற யாரையோ சொல்றீங்க. அதுக்கப்புறம் விஜயா சொல்றாங்க, என்னடி குரலை ஒசத்தி பேசுற, மாமியார்னு கூட நினப்பில்லாம, ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ? என்னங்க, உங்க அம்மா தங்க நகைன்னு நினைச்சு கவரிங் நகைய வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ? அண்ணாமலை சொல்றாரு, எங்க அம்மா அள்ளி கொடுப்பாங்க. உனக்கு நாக்கு இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அப்பனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்பனா நான் திருடிட்டேன்னு சொல்றீங்களா? அவங்க கொடுத்த நகைய அப்படியே அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். இப்ப ரவிக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம வீட்லயே நகை மாறி இருக்குமோ அப்படின்னு ரவி சந்தேகப்பட்டு சொல்றாரு அண்ணாமலை கிட்ட. அப்பனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திருடின்னு சொல்றீங்களா? இது நல்லதுக்கே இல்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இப்ப ஸ்ருதி சொல்றாங்க, நம்ம போலீஸ்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம வீட்லயே சண்டை அடிச்சுக்கணும்? போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணாமலையும் முத்தும் சொல்றாங்க, குடும்பத்தோட மானம் போ வேண்டான்னு. அப்ப முத்து சொல்றாரு, இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மீனா கோவப்பட்டு முத்துவ கத்துறாங்க. ஏன் கோவப்படுற அப்படின்னு முத்து கேக்குறாரு. எங்க அம்மாவை எப்படி உங்க அம்மா சொல்ல போச்சு அப்படின்னு கத்துறாங்க. முத்து சமாதானப்படுத்துறாரு மீனாவை. சரி மீனா, நான் உனக்கு ஒரு பிளான் சொல்றேன். யாரு திருடுனதுன்னு இப்ப தெரிஞ்சு போயிரும். எங்க வீட்டுல திருட்டு பையன் மனோஜ் தான். அவனுக்காண்டி எங்க அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க. நகை வாங்கின இடத்துல இருந்து கால் பண்ணா யாரு திருட்டு பையன்னு தெரிஞ்சு போயிரும். அதுக்கு குரலை மாத்தி பேசணுமே, யார் நமக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, ஸ்ருதி குரலை மாத்தி பேசுறவங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரவியோட ஹோட்டலுக்கு வர சொல்லுவோம், ஸ்ருதிய பார்த்து பேசுவோம், அவங்க ஒத்துப்பாங்க எனக்காண்டி. பேசிட்டு முத்துவும் மீனாவும் ரவியோட ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப ஸ்ருதி வர்றாங்க. என்னன்னு ரவி கேக்குறாரு. சாப்பாட்டு டைம் கூட இல்லையே, இப்ப எதுக்கு வந்தன்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா தான் வர சொன்னாங்கன்னு சொல்றாங்க ஸ்ருதி. அப்ப ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க, முத்துவையும் மீனாவையும். மீனா சொல்ற பிளான் படி ஸ்ருதி அப்ப பேசுறாங்க. மனோஜ் வசமா மாட்டிக்க போறாரு.